ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் தம்மட்டை அவரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவையாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபந்தான். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க தம்பட்டை அவரை. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது அவரைக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது தான். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்லா பட்டையாக நீளமாக இருக்குது பாருங்கள். இது நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி கடைகளில் கிடச்சிதுன்னா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த காயை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுருவோம். காய் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த காய் பாருங்கள், நல்லா வெந்து லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த காய் உங்களுக்கு ரொம்ப குழையாது, நல்லா நெத்து பக்குவத்தில் இருக்கும். காய் வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா நல்லா மசியுது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போது அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த காயை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பொரியல் தாளிக்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இது கூட 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. காயில் அந்த ஈரத்தன்மை இருக்கும், அது கொஞ்சம் போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வதங்கி அதோட ஈரத்தன்மை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரத்துக்கு திரும்பவும் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த தேங்காய் காயோட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் தம்பட்டை அவரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.